நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ அடிஷனலாக கொஞ்சம் புக் பேக்ல இருந்து 2 மினிட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அது. ஓகேவா? ஸோ மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ், அப்புறம் ப்ராப்ளம் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் இத்தனை ப்ராப்ளம் எல்லாமே நீங்க படிக்கணும். ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்க. மாடலுக்கு ஒரு சம் போட்டு பாருங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 12th கட்டடி தமிழ் மேக்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ பிசிக்ஸ் நிறைய பேர் இந்த கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ப்ராப்ளம் அண்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 2 மீடியத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு பாருங்க. அடுத்து என்ன வீடியோ போகணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். இது பார்த்துட்டீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரோமன் லெட்டர் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது புக் பேக்ல பின்னாடி இருக்கிறது தான். லெசன் 1ல ரோமன் லெட்டர். இப்போ 2 மார்க்னா செகண்ட் ரோமன் இருக்கும். செகண்ட் ரோம்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிச்சிருக்கணும். அண்ட் தென் அதே மாதிரி செகண்ட் ரோம்ல தேர்ட் கொஸ்டின்ஸ், தேர்ட் ரோமன்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த ரோமன்ல 4ல 1 2 7 9 11 12 20 அப்படின்ற கொஸ்டின்ஸ். ஓகேவா? அண்ட் தென் ப்ராப்ளம்ல என்ன பண்ணிருக்கணும்? எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? 1.1 1.2 இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க. லெசன் 2 சேம் தான். 2 மார்க்ல ரோமன் நம்பர் என்னன்னு செக் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடிஷனலா படிக்கணும்னு நினைக்கிறவங்க டாப்பர்ஸ்லாம் இருப்பீங்களா, படிக்கணும்னா அந்த அடிஷனல் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் முக்கியமா நீங்க என்ன பண்ணுங்க, இருக்கிற சம்ஸ்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் லெசன் 3ல என்னது? ரோமன் லெட்டர். அதே தான் சேம் தான். என்னென்ன இருக்குன்னு நம்ம பாருங்க. 2 4 6 8 10 12 15 20. அப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல இந்த போல்டு பண்ணி கொடுத்துருக்குறோம்ல, அதெல்லாம் முக்கியமா நீங்க படிச்சு வச்சிருக்கணும். அதுக்காக தான் போல்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் தென் எக்ஸாம்பிள் உள்ள ப்ராப்ளம் இதெல்லாம், எக்ஸசைஸ்ல உள்ள ப்ராப்ளம்லாம் இதெல்லாம் லெசன் 3. அண்ட் தென் லெசன் 4ல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்னென்ன இருக்குதுன்றத பாருங்க. அண்ட் தென் செகண்ட் ரோமன்ல இந்த கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அப்புறம் ப்ராப்ளம் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் இத்தனை ப்ராப்ளம் எல்லாமே நீங்க படிக்கணும். ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்க. மாடலுக்கு ஒரு சம் போட்டு பாருங்க. ஓகேவா? இது லெசன் 4. அண்ட் தென் லெசன் 5 பார்த்துட்டீங்கன்னா சேம் தான். செகண்ட் ரோமன் தேர்ட் ரோமன் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பாருங்க. போல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் 5 மார்க்ல. அதெல்லாம் முக்கியமா படிச்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டா நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்ட கொஸ்டின்ஸும் இதையும் நீங்க படிச்சாலே டெஃபினட்டா 90க்கு 70+ ஈஸியா எடுக்க முடியும். 1 மார்க் தவிர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால ரெண்டுமே கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி நல்லா படிங்க. சூப்பரா மார்க் வாங்க முடியும். அண்ட் தென் லெசன் 6 லாஸ்ட் லெசன் நினைக்கிறேன். 2 மார்க் 3 மார்க் பப்ளிக்கு வரும்போது நான் உங்களுக்கு ஃபுல் பேஜ் இதெல்லாம் காமிச்சிடுறேன். ஓகே, 2 வால்யூமுக்கும் நான் காமிச்சிடுறேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு கொஸ்டின் நம்பர் என்னென்ன செக் பண்ணிக்காங்க. போல்ட் பண்ணிருக்கிறதா வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம அடுத்து என்ன வீடியோ வேணும் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்க. இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ. ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.